தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் 10,000 ஆக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும். 1000க்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித் துறையினர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மற்றும் தூய்மை பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் 10,000 ஆக உயர்த்தி ஊராட்சி மூலம் மாத ஊதியத்தை வழங்கிட வேண்டும். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணி காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு காலம் முறை ஊதியம் ரூபாய் 15,000 வழங்கிட வேண்டும். 3 ஆண்டுகள் பணி முடித்த தூய்மை பணியாளர்களை சிறப்பு கால முறை ஊதியத்திலும் மற்றும் 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களை காலமுறை ஊதிய கட்டுக்கும் மாற்றம் செய்து நகராட்சி நிர்வாகத்தில் துறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பெறும் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் தூய்மை பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பினர்.